ஹலோ எவ்ரிவன், நான் உங்களில் ஒருத்தியாய், ஒரு பெண்ணின் அடையாளக் குரலாய். கதைக்கு போலாமா? ஒரு சின்ன கிராமம். There lived a girl named மீரா. Her அம்மா was a tailor. அப்பா இல்லை. மீரா was studying in 10th standard. She always read books, helped her mom, but people used to whisper, டெய்லர் பொண்ணு டாக்டர் ஆவாளா? இம்பாசிபிள். ஆனால் மீராக்கு ஒரு சைலண்ட் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அம்மா நைட்டு வர ஸ்டிச் பண்ணுறாங்க, ஜஸ்ட் டு பே ஸ்கூல் ஃபீஸ். ஒன் டே எக்ஸாம்க்கு முன்னாடி மீரா ஃபெல் சேட். ஷி ஹேட் நோ ப்ராப்பர் நோட்ஸ். தட் நைட் அம்மா கேவ் ஹர் a notebook. Inside she had handwritten science notes from an old book. அம்மா சொன்னா, நான் படிக்க முடியலை, ஆனால் நீ படித்து என் கனவு பூரா நினைவாக்கணும். That moment மீரா cried. She didn't sleep. She studied deeply, not for marks but for அம்மா. Exams over. Results வந்துச்சு. மீரா checked the board nervously. Roll number 2194. தமிழ் 98, Maths 99, Science 97, English 91, total state 3rd rank. அம்மா ஃபோனில் கேட்குறாங்க, பாஸ் ஆயிட்டியா? மீரா வித் டியர்ஸ் செட், அம்மா நான் பாஸ் ஆகலை, நான் வெற்றி ஆயிட்டேன். அம்மா அழுதாங்க, பட் வித் அ ஸ்மைல். Parents' sacrifices deserve only one gift, our effort and education. அம்மாவின் கனவுகள் நம்ம உழைப்பாலே சாத்தியமாகும். இதுதான் பெண்ணின் அடையாளம். Where every story speaks of strength, sacrifice and silent love. மீண்டும் கேட்போம் ஒரு பெண்ணின் அடையாளக் குரலாய். நன்றி.